மேடம், தேங்க்யூ. லைஃப் ஆஃப்டர் டெத் அது பற்றி தெரிஞ்சுக்கணும். இறந்து போனதுக்கு அப்புறம் ரிவ்யூ இருக்கும். பிறக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஜென்மத்துக்கு மறுபடியும் பிறக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீபர்த் பிளான் இருக்கும், ப்ரீபர்த் பிளானிங் இருக்கும். ஸோ பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட்ல நம்ம எது பற்றி அதிகமாக பேசுகிறோம்னா லைஃப் ஆஃப்டர் டெத் பற்றி. எத்தனையோ சப்ஜெக்ட்ஸ் பேசுகிறோம், பட் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் லைஃப் ஆஃப்டர் டெத். இறந்து இறந்து போனதுக்கு அப்புறம் லைஃப் எப்படி இருக்கும். ஸோ நம்மளுக்கு பூமியில பிறக்கிறது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இறந்து போயிட்டு இதெல்லாம் நம்மளுக்கு புதுசு கிடையாது. நம்ம பகவத்கீதைல கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். புரிஞ்சுதோ புரியலையோ அது வேற விஷயம். இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பூமியில பிறக்கணும். இந்த சிம்பிள் லாஜிக் நம்மளுக்கு தெரியும், நிறைய வாட்டி கேட்டிருக்கோம், பகவத்கீதால ஸ்லோகாஸ்ல கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆனால் உயிரோடு இருக்கும்போது, இறந்ததுக்கு அப்புறம் என்ன வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு டிஸ்கஸ் பண்ண போற புக்ல அது மட்டும் இல்லாம நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு லைஃப் ஆஃப்டர் டெத் அப்புறம் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ரெண்டு விஷயத்துல நம்ம கிளாரிட்டி வந்துச்சுன்னா நாளைக்குலேருந்து அவர் டாக்டர் பிரெயின் வேஸ் கத்துக்கின விஷயம், புரிஞ்சுக்கின விஷயம், ஆராய்ச்சி பண்ண விஷயம், அதெல்லாம் அவர் வாழ்க்கையில நம்ப முடியாம இருக்கிற ஒரு கான்செப்ட்ல ஒரு ஒரு கிறிஸ்டியன் டாக்டர், சைக்கியாட்ரிஸ்ட், பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் அப்புறம் ப்ரோக்ரெஷன், இந்த ரெண்டு விஷயத்துல இஸ் அன் எக்ஸ்பர்ட். அது பேஸ் பண்ணி அவர் ஆராய்ச்சி பண்ணி அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது எத்தனையோ பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது அந்த பேஷண்ட்ஸ் அவங்க பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் அவர் நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இது மக்களுக்கு சேர வைக்கணும் இந்த நாலேஜ். அந்த கான்டெக்ட்ல தான் அவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அந்த நிறைய புக்ஸ்ல நாளைக்கு 3வது புக் டிஸ்கஸ், அவர் எழுதின எத்தனையோ புக்ஸ்ல 3rd புக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுதான் சேம் சோல் மெனி பாடிஸ். இந்த சேம் சோல் மெனி பாடிஸ்னா அதுக்கு மீனிங் என்ன? ஆன்மா ஒண்ணுதான். நம்ம டெய்லி ஒரு நாள் குளிச்சதுக்கு அப்புறம் துணி எப்படி மாத்துறோமோ, இந்த ட்ரெஸ் நம்ம எந்த மாதிரி பிடிச்ச ட்ரெஸ் நம்ம போடுறோமோ, இஷ்டத்துக்கு நம்ம எப்படி மாத்துறோமோ, அவ்வளோ ஈஸியா ஒரு ஜென்மத்துக்கு ஆன்மா ஒரு உடம்புன்னு மாத்திக்கிட்டே இருக்கும். ஸோ ஆன்மா ஒண்ணுதான். நீங்க நீங்க ஒரு ஆன்மா, சிங்கிள் ஆன்மா தான். ஆனா ஒரு ஜென்மத்துக்கு உடம்பு மாத்திக்கிட்டே இருக்குங்க. அந்த பேசிக், சாரி, அந்த மீனிங் ஆஃப் த புக். அந்த மாஸ்டர் எப்படி அரைவ் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் பத்தி இந்த பெரிய நம்பிக்கை இல்லை. ஏன்னா இஸ் கிறிஸ்டியன்னால அவங்களோட கிறிஸ்டியன் டீச்சிங்ஸ்ல இந்த பாஸ்ட் லைஃப் ஒன்றுதான் இருக்கு, ஃபியூச்சர் லைஃப் டைம், பாஸ்ட் லைஃப் டைம் என்ற கான்செப்ட் அவங்க இதுல இல்லை. ஸோ இவரு சைக்கியாட்ரிஸ்ட்னால நிறைய மாஸ்டர்ஸ், நிறைய பேஷண்ட்ஸ் அவர் கிட்ட வருவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ்க்காகவோ இல்லை எமோஷனல் இஷ்யூக்காகவோ சம் ஒரு சொல்யூஷனுக்காக வருவாங்க. ஏன்னா எத்தனை டாக்டர்ஸ் கிட்ட போனாலும் டாக்டர்ஸ்க்கு தெரியாத புரியாத விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா அது என்ன விஷயம், என்ன ப்ராப்ளம்ன்றது கூட தெரியாம இருக்கும். ஏதாவது பிரச்சனை தெரிஞ்சதானே அதுக்கு மெடிசன் கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த கான்டெக்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் இந்த மாதிரி சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போயிடுவாங்க. ஸோ சில சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ்க்காக, சில மென்டல் இஷ்யூஸ்க்காக எவ்வளோ ட்ரை பண்ணாலும் புரியாம இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ்க்கு டாக்டர் கிட்ட போனாலும் சொல்யூஷன் கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, சைக்கியாட்ரிஸ்ட் போயிடுவாங்க.
சைக்கியாட்ரிஸ்ட்ல கிட்ட போனதுக்கு அப்புறம் அவங்க ஹிப்னாசிஸ் மெத்தட்ல அவங்க நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் மெத்தட் யூஸ் பண்ணி அவங்கள பாஸ்ட் லைஃப் கொண்டு போனதுக்கு அப்புறம் அவங்க பாஸ்ட் லைஃப்ல நடக்கிற சில விஷயங்கள் பேஸ் பண்ணி அந்த ஜென்மத்துல இருந்து இந்த ஜென்மத்து வரைக்கும் சில தாட் பேட்டர்ன்ஸ், மென்டல் பேட்டர்ன்ஸ், எமோஷனல் பேட்டர்ன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருவாங்க. ஸோ பாஸ்ட் லைஃப்ல நடந்த சில விஷயங்களுக்கு இந்த லைஃப்ல கூட நம்ம பாதிப்பு வந்துகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயம் எந்த எந்த யாருக்கு தெரியும்? டாக்டர்ஸ்க்கு தெரியாது, புரியாது. எதனால நம்மளுக்கு நோய் வந்திருக்கு, எதனால நம்மளுக்கு இந்த மானசிகமான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோம் அன்ற இதுக்கு இந்த மாதிரி சைக்கியாட்ரிஸ்ட் ஹிப்னாசிஸ் மெத்தட்ல போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துடும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இப்போ நீங்க மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்போ உங்களுக்கு தேர்ட் ஐ ஓப்பன் ஆயிடுச்சோ அப்போ நீங்க மெடிடேஷன்ல யாரோட சப்போர்ட் இல்லாம நீங்க உங்களோட பாஸ்ட் லைஃப் பார்க்கும்போது பிரசன்ட் லைஃப் இந்த ஜென்மத்துல என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு லிங்க் பாஸ்ட் லைஃப்ல அது உங்களால பார்க்க முடியும். எப்போ அது நீங்க பார்த்துட்டு ஓஹோ பாஸ்ட் லைஃப்ல நான் இந்த மாதிரி தப்பு பண்ணதுனால இன்னைக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன், இன்னைக்கு நான் இந்த நோய் ஃபேஸ் பண்றேன், இன்னைக்கு நான் இந்த மாதிரி பிரச்சனை பார்க்குறேன், அனுபவிக்கிறேன் என்ற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும்போது அப்போ என்ன ஆயிடும்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த ஜென்மத்தில் இருக்கிற ப்ராப்ளம் கிளியர் ஆயிடும். அது மட்டும் இல்லாம ஒருவேளை பிரச்சனை இருந்தா கூட உங்களுக்கு பிரச்சனையா தெரியாது. ஓகே, பாஸ்ட் லைஃப்ல பண்ணதுனால இப்போ அதோட இம்பாக்டிங் இந்த ஜென்மத்துல வந்திருக்கு, நான் ஃபேஸ் பண்ணி ஆகணும், அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்த உடனே ஓடி போறதோ இல்லை பயப்படுறதோ இல்லை யார்கிட்டாவது போய் உதவி கேட்கறதோ அந்த மாதிரி இருக்க நம்ம மைண்ட் செட்டு இப்போ என்ன ஆயிடும், நம்ம மெடிடேஷன் மூலமா இல்லை பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் மூலமா தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் நம்மள இந்த இந்த ஜென்மத்தில் இருக்கிற ப்ராப்ளம்க்கு பாஸ்ட் லைஃப்ல கனெக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும், நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த எதுக்குன்னா பிகாஸ் உங்க பத்தி நீங்க ஆன்மா, நீங்க உடம்பு கிடையாது, உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மான்ற விஷயம் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் மெடிடேஷன்ல உங்களை பத்தி ஒரு அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது அண்டர்ஸ்டாண்டிங் மாறும், பாவ பரிவர்த்தனை நடக்கும். பாவ பரிவர்த்தனை நடக்கும்போது வாழ்க்கையில நடக்கிற ஒரு ஒரு ப்ராப்ளம், ஒரு நல்லதுக்கும் ஒரு கெட்டதுக்கும் ஒரு பாஸ்ட்ல ஒரு லிங்க் இருக்கும், இந்த ஜென்மத்திலயோ இல்லை பாஸ்ட்லயோ லிங்க் இருக்கும் என்ற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு எந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்தா பாசிட்டிவ் இருந்தா பாசிட்டிவ் நடக்கும், நெகட்டிவ் இருந்தா நெகட்டிவா நடக்கும்ன்ற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை எப்படி எவ்வளோ அற்புதமா வாழணும், எவ்வளோ அற்புதமா ஆர்கனைஸ் பண்ணணும்ன்ற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். ஸோ இந்த புக்ல இருந்து நம்ம அந்த மாதிரி எத்தனையோ கேஸ் ஸ்டடிஸ் நம்ம பார்க்க போறோம், எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ சேம் சோல் மெனி பாடிஸ், ஒரு ஆன்மா எதுக்கு இத்தனை ஜென்மம் எடுக்கிறது, அதனால என்ன பிரயோஜனம், எதுக்காக இத்தனை ஜென்மம் எடுக்க வேண்டியதா இருக்குன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரும். அது வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன விஷயம் தெரிய வந்துடும்னா நம்ம வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. எந்த நல்ல சூழ்நிலையோ இல்லை கெட்ட சூழ்நிலையோ வந்தா கூட அது எப்படி ஃபேஸ் பண்றோம்ன்ற அண்டர்ஸ்டாண்டிங் வரும், எப்படி தைரியமா ஃபேஸ் பண்ணணும்ன்ற அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு ஒரு விஷயமும் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம், நம்ம டிசைன் பண்ணிருக்கோம், நம்ம தான் இப்படி சுச்சுவேஷன் இப்படி வந்தாதான் நான் இப்படி இந்த விஷயம் கத்துக்க முடியும்ன்ற அந்த ஒரு சூழ்நிலை நம்ம தான் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன பார்ப்பீங்கன்னா இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளமா பார்க்காம ஒரு ப்ராப்ளம்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்ப்பீங்க. ஓகே, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கா, பிசிக்கல் தலைவலி இருக்கு, இன்னைக்கு மத்தியானம் ஒருத்தர் கால் பண்ணாங்க, ஒரு சின்ன கவுன்சிலிங் மாதிரி பண்ணேன். அவங்க ப்ராப்ளம் என்னன்னு, நான் நிறைய மெடிடேஷன் பண்றோம், ஆனா டெய்லி 2 hours 3 hours பண்றோம், ஆனா ஹெட்ஏக் போகவே இல்லை, என்ன என்ன பண்ணணும் என்ன எதுவுமே தெரியல, ஃபர்தர் என்ன பண்ணணும்னு சொல்லும் போது சரிம்மா அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், என்ன சொன்னேன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அது ப்ராப்ளம் கிடையாது, இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த தலைவலி எதுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தலைவலிக்கு சம்பந்தப்பட்ட மென்டல் ரீசனிங் பாருங்க, எதனால அந்த தலைவலி இருக்கு. ஸோ எந்த விஷயம் நீங்க கத்துக்காம இருக்கிறதுனால அந்த தலைவலி வருது என்றது லூயிஸே என்ற புக்ல ஹீல் யுவர் பாடி ஹீல் யுவர் லைஃப் என்ற புக்ல இருக்கும்.
டிசீசஸ் அண்ட் டிசார்டர்ஸ்ன்ற ஒரு புக்ல ரீசனிங்ஸ் தெரியும். அந்த புக்ல இருக்கிற கண்டென்ட் நீங்க படிச்சுட்டு கான்டெம்ப்ளேட் பண்ண யோசிச்சுட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து லிவர் இஷ்யூஸ் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த டைம்ல லிவர் இஷ்யூஸ் இருக்கு. அந்த லிவர் இஷ்யூஸ் எதனால வருதுன்னா, பிகாஸ் ஆஃப் த ஃப்ரஸ்ட்ரேஷன், பிகாஸ் ஆஃப் த கோவம், அன்டைஜஸ்டட் எமோஷன், அன்டைஜஸ்டட் ஆங்கர். இதெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ஃபேட்டி லிவரோ, சம் லிவர் இஷ்யூஸோ, லிவர் சிரோசிஸோ, சம்திங் ஏதாவது ஒரு லிவர் கேன்சரோ, சம்திங் ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உடம்புல இருக்கிற ஒரு ஆர்கன் கனெக்ஷன் இருக்கும். கோவம் அதிகமா இருக்குன்னா லிவர் பாதிக்கும், லிவர் பாதிச்சுன்னா கிட்னி ப்ராப்ளம் வந்துடும், பேன்கிரியாஸ் பாதிக்கும். ஸோ பேன்கிரியாஸ் பாதிச்சுன்னா டயபெட்டிஸ் வரும், டயபெட்டிஸ் அதிகமாயிடுச்சுன்னா கிட்னி இம்பாக்ட் ஆகிடும், கிட்னி இம்பாக்ட் ஆயிடுச்சுன்னா ஹிமோக்ளோபின் குறையும், ஹிமோக்ளோபின் குறைஞ்சிச்சுன்னா இம்யூன் சிஸ்டம் குறையும், இம்யூன் சிஸ்டம் குறைஞ்சிச்சுன்னா இன்னும் 10 நோய் வந்து உடம்புக்குள்ள வரும். பாருங்க, ஒன்று சரியில்லைன்னா ஒரு செயின் லிங்க் மாதிரி உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கான்ஸ்க்கும் ஸ்லோவா ஒரு பாய்சன் மாதிரி இம்பாக்ட் ஆகி ஹோல் உடம்புல எதெல்லாம் இருக்கோ, எந்தெந்த வைட்டல் ஆர்கான்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லா வைட்டல் ஆர்கான்ஸும் அடிப்படும். எதனால? லேக் ஆஃப் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், லேக் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், லேக் ஆஃப் மெச்சூரிட்டி, லேக் ஆஃப் இந்த எதனால எது வருது என்ற விஷயம் தெரியாம இருக்கு, லேக் ஆஃப் லா ஆஃப் கர்மா தெரியாம இருக்கிறதுனால. அந்த அம்மாவுக்கு வந்து தலைவலி இருக்கு. எதனால தலைவலி இருக்க அந்த புக்ல எடுத்துட்டு பாருங்கன்னு சொல்லி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க யோசிப்பாங்க, கோவம் எதனால இருக்கு, கோவம் எதுக்காக வந்திருக்கு, யாரோட நம்மளா ஆப்போசிட் பர்சன் புரிஞ்சிக்காம நம்மளா கோவப்படுறோமா, இல்ல என்ன இன்சிடென்ட் நடந்தது, இதெல்லாம் ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த ரீசன் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கோவம் உண்மையான கோவமா, இல்ல பொய்யான கோவமா, இல்ல தேவையான கோவமா, இல்ல தேவையில்லாத கோவமா, நம்மளா தெரியாம கோவப்பட்டுட்டு அது கோவத்துக்கு சொல்யூஷன் தேடாம ஒருத்தர் மேல ஒரு பேட் ஒப்பீனியன், ஒரு சரியில்லாத ஒப்பீனியன் கிரியேட் பண்ணிட்டு அவரு என்ன சொல்றது, நம்ம மைண்ட்ல டிக்ளேர் பண்ணணும், இவர் இப்படிதான், இவர் அப்படிதான் சொல்லிட்டு. அந்த எதுக்கு அப்படி டிக்ளேர் பண்ணோன்றதுக்கு ரீசன் தெரியாம ஒரு இது நல்லதா கெட்டதான் தெரியாம நம்ம ஒருத்தர் மேல கோவப்படும் போது அந்த கோவம் சப்கான்சியஸ் மைண்ட்ல போயிட்டு அந்த பின்னாடி வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். அதனால கோவம் அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடும். அந்த கோவம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுனால ரிப்பீட்டட் கோவப்படுறதுனால ஆட்டோமேட்டிக்கா கிட்னி, தலைவலி, லிவர் எல்லாம் ஒரு ஒரு பார்ட்டு எஃபெக்ட் ஆயிடும். ஸோ இதெல்லாம் என்ன ஆயிடும்னா, இன்னைக்கு ஒரு ஒரு 2 மாசமோ இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடியோ நம்ம ஒருத்தர் மேல வச்சுக்கணும் ஒப்பீனியனால கிரியேட் ஆன ஒரு தாட் பேட்டர்ன், அந்த தாட் பேட்டர்னால கிரியேட் ஆன ஹெட்ஏக், கிரியேட் ஆன லிவர்னால என்ன ஆயிடுதுன்னா, இந்த ஹோல் லைஃப் டைம் எப்போ நீங்க ரியலைஸ் ஆகுறீங்களா, இந்த கோவத்தினால்தான் எனக்கு இந்த உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, ஏதோ ஆப்போசிட்ல இன்னொருத்தர் நம்ம ஏதோ சொன்னதுக்காக கிடையாது, நம்ம அந்த சொன்னது தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோவம் உள்ள வச்சுக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆகுதுன்னு எப்போ உங்களுக்கு புரியுதோ அன்னைக்கு வரைக்கும், அந்த நாலேஜ் வர வரைக்கும் இந்த பிரச்சனை தீராது. இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா, எங்கேயோ நம்மளுக்கு நாலேஜ் இல்லாதனால ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பாய்சனஸ் தாட்னால, ஒரு இல்ல என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவ் தாட்னால கிரியேட் ஆன ஒரு எமோஷன், அந்த எமோஷனால இந்த உடம்புல ஒரு பார்ட் இம்பாக்ட் ஆனதுனால எந்த பாஸ்ட்ல நடக்கிற ஒரு விஷயத்துக்கு, பாஸ்ட்ல நம்ம எடுத்த ஒரு டெசிஷனுக்கு ஃபியூச்சர் எப்படி பாதிக்குது என்ற அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, மெடிடேஷன்ல உட்காந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பா போனதுக்கு அப்புறம் பிரசன்ட் லைஃப்ல இருக்கிற சுச்சுவேஷன்ஸுக்கும் பாஸ்ட் லைஃப்ல ஏதாவது ஒரு லிங்க்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லேடிக்கு வந்து பிறந்ததுல இருந்து ஆஸ்மா இருக்கு. அவங்க 60 வருஷமா எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க, எந்த பிரயோஜனம் இல்லை, டெவலப்மெண்ட் இல்லை. அவங்க ஒரு வாட்டி மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 6 monthsக்கு அப்புறம் ஒரு பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன்ல என்ன புரிஞ்சுதுன்னா, அவங்க போன ஜென்மத்துல அவங்க ஒரு பொண்ணா இருந்தாங்க,
25 வயசுல ஒரு ரிவர் பக்கத்துல நடந்துட்டு போகும்போது பை மிஸ்டேக்கோ இல்லை யாரோ தள்ளினாங்களோ சம்பவம் தண்ணியில விழுந்துட்டாங்க. அந்த அவங்களுக்கு நீச்சல் தெரியாது, பயம், தண்ணி எல்லாம் முழுங்கிட்டாங்க. அந்த நீச்சல் தெரியாதனால பயத்தினால அவங்க இறந்து போயிட்டாங்க. எப்படி இறந்து போனாங்க? மூச்சு இல்லாம இறந்து போனாங்க. நெக்ஸ்ட் லைஃப் டைம் மறுபடியும் ஜென்மம் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க பிறந்ததுல இருந்து ஆஸ்மா இருக்கு, ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்கு. எப்போ இந்த இன்சிடென்ட் அவங்க பாஸ்ட் லைஃப்ல பார்த்தாங்களோ அந்த மொமெண்ட் அந்த பிரச்சனை கிளியர் ஆயிடுச்சு. அந்த ஆஸ்மான்றது போயிடுச்சு. சின்ன வயசுல இப்போ பிறந்ததுல இருந்து இருந்த ஆஸ்மா எத்தனையோ ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தா கூட கியூர் ஆகாம இருக்கிற அந்த ஆஸ்துமா வந்து எப்போ அவங்க மெடிடேஷன்லயோ இல்லை ரிக்ரெஷன்லயோ அந்த பாஸ்ட் லைஃப் இன்சிடென்ட் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த இன்சிடென்ட்னால தான் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் கிரியேட் ஆயிடுச்சு அன்ற அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ வந்ததோ அப்போ ப்ராப்ளம் கிளியர். அதே மாதிரி இந்த ஜென்மத்துல நம்ம சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து எங்கேயோ ஒரு விதை இருக்கு. ஒரு செடி வளர்ந்துட்டே இருக்கு. நீங்க செடின்னு கட் பண்ணா மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும், மறுபடியும் வளர்ந்துட்டே இருக்கும். ஒரு செடி நீங்க கம்ப்ளீட்டா எடுத்துணும்னா ரூட் கட் பண்ணணும். அந்த ரூட் இந்த இந்த பர்டிகுலர் கேஸ்ல இந்த லேடிக்கு எங்க ரூட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் லைஃப்ல அந்த தண்ணியில நீச்சல் தெரியாம விழுந்ததுனால அந்த எமோஷன் கேரி பண்ணதுனால அப்படியே வந்துட்டு இருக்கு. எதுக்காக இவங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்றது கூட தெரியாம இருக்கிற வரைக்கும் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ அதோட விதை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது ரூட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் லைஃப்ல இருக்கு. எப்போ அந்த விஷயம் உங்க மெடிடேஷன்லயோ இல்ல ரிக்ரெஷன்லயோ பாத்தீங்களோ அன்னைக்கு அந்த மொமெண்ட்ல இருந்து ஆஸ்மா கிளியர். அதே மாதிரி நம்மளோட ஹெட் ஏக் இருக்கட்டும், நம்மளோட டயபெட்டிஸ் இருக்கட்டும், நம்மளோட உடம்புல எது சரியில்லாம இருந்தா கூட, மென்டலா எந்த சரியில்லாம இருந்தா கூட, எமோஷனலா வீக்கா இருந்தா கூட எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் பாஸ்ட்ல இருக்கும். அந்த பாஸ்ட்ல இருக்கிற காரணம், அந்த ரூட் நீங்க பார்த்துட்டீங்கன்னா ப்ராப்ளம் கிளியர். இது வந்து நீங்க வெளியில எங்கேயுமே போய் தேட தேவையில்லை. நீங்க மெடிடேஷன்ல உட்கார்ந்துட்டு தேர்ட் ஐ மூலமா உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்கோ, எதனால நீங்க எதனால நீங்க ரொம்ப சஃபர் ஆகுறீங்களோ அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அது எதனால வருதுன்னு உங்களுக்கு விஷயம் தெரிய ஆரம்பிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிடும்.